வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்டு இருக்கேன். டிசம்பர் மாதத்திற்கான பலன்கள். இது எல்லா ராசிக்குமே நான் 12 ராசிகளுக்கும் நான் இதை சொல்லும்போது இரு பகுதிகளாக சொல்கிறேன். அதாவது 15ஆம் தேதி வரைக்கும் ஒரு எப்படி இருக்குது, 15லேருந்து 31ஆம் தேதி வரைக்கும் எப்படி இருக்குது அப்படி. மீன ராசி. மீன ராசி ஜென்ம சனி. சனியில் எப்போவுமே நான் சொல்லுவேன், ஜென்ம சனியும் அஷ்டம சனியும் தான் ஒரு மனுஷனை போட்டு படுத்துண்டான்னு. அஷ்டம சனி சிம்மத்துக்கு, ஜென்ம சனி மீனத்துக்கு கொஞ்சம் அதிகமாக படுத்துவாங்க. அவர் அஷ்டமத்தில், அவர் ஜென்மத்தில் சாதாரணமாக இருந்தாலே தொல்லை. அவர் வக்கரமாக இருந்தால் கேட்கணுமா? ஹெல்த்தில் பிரச்சனை வரும். வேலை பார்க்குற இடத்துல நம்ம பர்ஃபெக்டாக ஒரு வேலையை செஞ்சாலும் நம்ம அசிஸ்டண்ட் வந்து அதை கெடுத்துருவான். ஒரு ஜோக் ஒன்று சொல்லுவாங்க. ஒருத்தர் வரிசையாக குழி தோண்டனே போகிறான் ரோட்டில். எதுக்கடா குழி தோண்டேன்னா, இல்லைங்க எல்லாம் செடி வைக்க போகிறேன் நான். அப்புறம் 3 நாள் வந்து கழிச்சு வந்து அவன் மூடினான். டேய் நீ தாண்டா நோண்டினேன், நீ தாண்டா மூடுற. ஆமாம் சார், 3 நாள் கழிச்சு மூடணும்னு அரசாங்கத்தை சொல்லியிருக்காங்க, நான் மூடுறேன் நான். 4வது நாள் ஒரு ஆள் எல்லா செடியும் எடுத்துகிட்டு வரான். எங்கெங்க ஒன்று இந்த குழியை காணுமா, நான் எங்கே செடியை வைப்பேன்னு கேட்டான். ஏண்டா நீ செடியை வச்சோன்னா அவன் மூடணுன்றது பிளானு. ஆமாங்க எனக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சிங்க அப்படின்னு நான். அவன் இது மாதிரி ஒரு மிஸ்மேட்ச்சு. இந்த மிஸ்மேட்ச் தான் நடந்துன்னு இருக்கும். நீங்கள் பண்ணக்கூடிய எல்லா வேலைகள்லையும் சனி வக்கரமாக இருந்தால். ஆனால் இந்த மிஸ்மேட்ச் இப்போ இல்லை. கரெக்டான நேரத்தில் செடியை வச்சிடலாம், சரியான நேரத்தில் மூடிடுவான், தண்ணி விட்டுடலாம், பிரச்சனை இல்லை. அதனால் பெரிய ரிலீஃப் இல்லையா அது. ஜென்ம சனி இருந்தாலும் அதில் பிரச்சனைகள் இருந்தாலும் அதில் ஒரு ரிலீஃப் கிடைக்கிறது. முக்கியமான விஷயம் என்னென்னா, குரு 4ஆம் வீட்டுக்கு வர்றார். 5ல் இருந்தால் ரொம்ப சிறப்பு, ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தார், நடுவில் ஒரு வெற்றியை கொடுத்தார். ஆனால் 4ஆம் இடத்துல இருக்கும்போது 10ஆம் வீட்டை பார்க்கறதுனால தொழிலில் ஒரு சாதனை புரியக்கூடிய அளவுக்கு சிறப்புகள் ஏற்படும். தொழிலில் தாமதங்கள்லாம் நீங்கும். அது போன்ற ஒரு தன்மையை சொல்கிறது. ஏன்னா 2ஆம் வீட்டுக்குடைய செவ்வாய் 10ஆம் வீட்டில் இருக்கிறார். அந்த 10ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். அது நன்மை. அதே போல் பார்த்திங்கன்னா, இந்த 7ஆம் தேதி அன்றைக்கி பார்த்திங்கன்னா, இந்த 9ஆம் வீட்டுக்குள்ளே புதன், சுக்கிரன், சூரியன் இருப்பாங்க. அது ரொம்ப நல்லது. பாக்கியஸ்தானத்தில் இவர்களெல்லாம் இருப்பது மனதுக்கு உற்சாகம், நல்ல விஷயங்கள் நடப்பது, வெளிநாட்டு பயணங்கள் பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா அங்கே போகிறது, குழந்தைகளுடைய பாக்கியம், குழந்தைகளுடைய சந்தோஷம், சில பேருக்கு பேர குழந்தைகள் பிறப்பது, சில நேரங்களில் க்ஷேத்திரங்களுக்கு நம்ம போயிட்டு வரணும்னு நினைக்கும் போது நம்ம மனசில் நிறைய அழுத்தங்கள்லாம் இருக்கும் ஜென்ம சனியில். அந்த அழுத்தங்கள்லாம் நீங்கி ஒரு மனசை ரிலாக்ஸ்டாக ஒரு தெய்வ வழிபாட்டில் ஈடுபடுவது, இதெல்லாம் ஏற்படுறது ரொம்ப நல்லா இருக்குது. ரிலீஃப் கொடுக்கறது. 15ஆம் தேதி என்ன ஆகுது, சூரியன் 10ஆம் வீட்டுக்கு போனால், அதாவது தனுசுக்குள்ளே போகிறார். தனுர் மாதம் 10ஆம் வீட்டில் சூரியன் இருக்கார், செவ்வாய் இருக்கார். அதை குரு பார்த்தார். செவ்வாய்க்கும் 10ல் ஸ்தான பலம், சூரியனுக்கும் 10ல் ஸ்தான பலம். இப்போ செவ்வாயும் பார்த்தார், சனியும் பார்த்தார்னா என்ன அர்த்தம்னா, சனி கொஞ்சம் தாமதப்படுத்தினாலும் குரு பார்க்கிறார். ஸ்தான பலத்தில் இருக்கும் 2 பிளானட்ஸ். அப்போ அசகாய சூரன். சாதிக்க முடியாத ஒரு விஷயத்தை சாதிச்சிருப்பீங்க. எப்படி சொல்கிறது, அப்படியே பார்த்துட்டே இருப்போம். இன்னும் 2 பால் தான் இருக்குது, 5 ரன் அடிக்கணும். 5வது பால் முடிஞ்சது, கடைசி பால் என்ன பண்ண போகிற, வெற்றியா தோல்வியா? அடி ஒரு 6. பேட்ஸ்மேன் என்ன பண்ணுவான், தலைகால் புரியாமல் டையா தக்கான்னு குதிச்சுன்னு ஓடுவான். காலால் நடப்பான், தலையாலும் நடப்பான். அது அவன் மனசில் உள்ள உற்சாகத்தின் வெளிப்பாடு. அதுதான் 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியும் செவ்வாயும். அதற்கு பிறகு அவரோட சேரக்கூடிய சுக்கிரன், அவர் கூட சேரக்கூடிய புதன். அப்போ என்னாகும், நம்ம டாஸ்கில் நம்ம எதிர்பார்க்காத ஒரு வெற்றி. அதுவும் பிஸ்னஸ் மேனு கேட்க வேணாம், பெரிய லாபம், பெரிய வெற்றியை சொல்கிறது அது. இந்த ஸ்டாக் மார்க்கெட் அது இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு வருமானத்தை தரக்கூடிய காலம். ஒரு சர்ப்ரைசிங் ஈவெண்ட்ஸ், அவ்வளோதான். இது எப்படி நிகழும், ஏது நிகழும் என்று யாருமே சொல்ல முடியாது. ஆனால் நிகழும். ஏன்னா இது நடப்பது 10ஆம் வீடு. அந்த 10ஐ குரு பார்த்தார். அதுதான் ரொம்ப முக்கியம். 2 10ஆம் வீட்டில் ஸ்தான பலமுடைய 2 கிரகங்கள் அங்கே அனுபவிக்கின்றன. ஒன்று சூரியன், இன்னொன்று செவ்வாய். அதுபோக அந்த கூட்டணியில் போயிட்டு சுக்கிரனும் புதனும் ஜாயின் பண்ணுறாங்க.
எந்த ஃபீல்டாக வேணா இருக்கலாம், ஃபிலிம் வேர்ல்டில் இருக்கலாம், மாஸ் மீடியாவில் இருக்கலாம், பாலிடிக்ஸில் இருக்கலாம், எதில் இருந்தாலும் ஏன் வெற்றி, மாபெரும் வெற்றி, அடைய முடியாத சில விஷயங்கள் நடக்கக்கூடிய, ஒரு அற்புதங்கள் நடக்கக்கூடிய காலம் அப்படின்ற மாதிரியான தன்மையை சொல்கிறது. கெரியர் 10ஆம் வீடுன்னு சொல்கிற இடத்த ஸ்தான பலமுள்ள கிரகங்கள் சேர்வதும் அதை குரு பார்ப்பதும் சர்ப்ரைசிங் சக்ஸஸ். அவ்வளோதான். ரொட்டீனாக நடக்கிற விஷயத்த மாதிரி இதை நான் எடுத்துக்க முடியாது, இது எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய சர்ப்ரைஸ் அப்படின்னு சொன்னால் அது நிகழ்கிறது. அப்போ 2026 உங்களுக்கு எப்படி வரவேற்கிறீங்க? காலால் நடக்கிறீங்களா, தலையால் நடக்கிறீங்களா, அது உங்களுக்கே தெரியாது. அந்த நேரத்தில் நம்ம உடம்பில் பாயும் புது ரத்தம், உற்சாகம், அது தீர்மானிக்கிறது. அற்புதமான ஒரு நல்ல நிகழ்வு, நல்ல மாற்றம். ஏன்னா ஜென்ம சனியில் எப்படின்னா, உங்கள் தலையில் ஒரு 20 கிலோ பாறாங்கல்ல தூக்கின்னு போயிட்டுருக்கீங்க. அதை தூக்கி போட்டு ஒரு மெர்சிடஸ் பென்ஸ் காரில் ஏறி போனீங்கன்னா எவ்வளோ சந்தோஷப்படுவீங்க. அப்படி ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு காலம், வெளிப்பாடு, நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு தன்மையை பற்றி பேசுகிறது இந்த வருட இறுதி. பெரிய ரிலீஃபை தரக்கூடிய நல்ல நேரம் அப்படிங்கிறது இந்த டிசம்பர் மாதம் உங்களை பொறுத்தவரை. என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க srirangam.ravi1@gmail.com ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லாரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.